முகவரியற்ற மாரனுடை மண்ணிற்கும் மாரனுடை மக்களுக்கும் முகவரி கொடுத்தவர்தான் அருட்தந்தை மாரனோடை செபாஸ்டியன் அவர்கள். தந்தை அவர்களும் நானும் இணைந்துதான் முதலாக அந்த கிராமத்திலே நுழைந்தோம். சாலை இல்லாத ஒரு ஊர், போன் வசதி இல்லாத ஒரு இடம், தங்குவதற்கு கூட இடம் இல்லை. பல மாதங்களாக ஆலயத்திலும் மரத்தின் கீழும் டேபிள் மேலும் இவர் படுத்து உறங்கியிருக்கின்றார். அவர் பணியேற்ற அந்த வருடங்கள் வறட்சியின் உச்சத்தில் இருந்த ஆண்டுகள். மழை இல்லை, வேலை இல்லை, ஏழ்மையான ஒரு சூழல் அந்த கிராமத்தை சூழ்ந்து இருந்தது. இவர் சோர்ந்து விடாமல் தன் நலம் முக்கியமல்ல, மக்கள் நலன்தான் முக்கியம் என்று மக்களுக்காக வேலை செய்தார். மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கினார். அன்னையின் பக்தியை பரப்ப நல்ல ஒரு கெபியை உருவாக்கி கொடுத்தார். பங்கு வளாகத்திலே ஒரு சிறிய பள்ளிக்கூடம் இருந்தது. வெறும் செங்கல் மட்டும்தான் இருக்கும். மேலே ஓடுகள் இருக்கும். கதவு ஜன்னல்கள் கிடையாது. இரவிலே ஆடு மாடுகள் வந்து உறங்கிவிட்டு செல்லும். இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே அழகான ஒரு பள்ளிக்கூடத்தை அவர் எழுப்பினார். +2 முடித்த மாணவரை அழைத்து அவருடைய விருப்பங்களை அறிந்து மேல் படிப்புக்காக இடங்களை தேர்ந்தெடுத்து அவருடைய தனிப்பட்ட வாழ்வில் மேல் நோக்கி செல்ல வழிவகுத்தார். குழந்தைகளுக்கான மாலை நேர படிப்பிற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த கிராமத்திலே இருந்த எல்லா பிள்ளைகளையும் அவர் படிக்க வைத்தார். இயற்கை அதிகமாக நேசித்தவர். நிலத்தில், ஏரிக்கரையில், அம்சநகர் தோட்டத்தில் எண்ணற்ற மரங்களை நட்டு சோலைவனமாக மாற்றினார். அவர் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தைகள், நீங்கள் எதற்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, உங்களுடைய உரிமைகளை பிடுங்கி வைக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை, எதிர்த்து தைரியமாக போராடு, பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வார். 2 ஆண்டுகள் மக்கள் கொடுத்த உணவை தான் சாப்பிட்டார். மக்களோடு இணைந்து சாலை அமைத்தல், மரம் நடுதல், பாடம் சொல்லிக் கொடுத்தல், அவருடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தல் போன்றவற்றில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். எங்கள் கிராமத்திற்கு பஸ் வராதா என்று மக்கள் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். இதற்காக போராடி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் பேருந்து மாரனுடைக்கு வந்து அடைந்தது. மருத்துவ வசதி மற்றும் மருத்துவமனைகள் இல்லாததால் 24 மணி நேர இலவச ஆம்புலன்ஸ் ஏற்படுத்தி நூற்றுக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றினார். அப்பொழுது கிராமத்தில் ஒருவர் செருப்பு அணிந்து ஒரு ஊருக்கு நுழைந்த பொழுது அவமானப்படுத்தப்பட்டார். அந்த நிலை மீண்டும் அந்த இடத்திற்கு வரக்கூடாது என்று அந்த பிரச்சனையை அன்றே முடிவு கட்டினார். மக்களுக்காக எப்படி பணி செய்ய முன் வர வேண்டும் என்பதை தன் வாழ்வின் மூலமாக வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய பாசத்துக்குரிய தந்தை.